ஆசிரியர் தேர்வரையும் நடத்தக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வு, அதே மாதிரி நியமன தேர்வு, முதுகலை ஆசிரியர் தேர்வு, வட்டார கல்வி அலுவலர் தேர்வு, அதே மாதிரி லெக்சர் எக்ஸாம், இந்த மாதிரி எல்லா தேர்வுக்குமே தமிழ் தகுதி தேர்வை டிஆர்பி போர்டு கான்டாக்ட் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது தகுதி தேர்வு எனக்கு எல்லாமே தெரியும், நான் ஏற்கனவே டிஎன்பிசி குரூப் 4 படித்தேன், குரூப் 2 படித்தேன், நான் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நான் இத்தனை வருஷமா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டெட் எக்ஸாம், நியமன தேர்வு, முதுகலை ஆசிரியர் தேர்வு, வட்டார கல்வி அலுவலர் தேர்வு, இந்த மாதிரி பல்வேறு தேர்வுக்கு தகுதி தேர்வு, அதே மாதிரி மெயின்ஸ் சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே கான்டாக்ட் பண்றோம். ஆசிரியர் தேர்வரையும் நடத்தக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வு, அதே மாதிரி நியமன தேர்வு, முதுகலை ஆசிரியர் தேர்வு, வட்டார கல்வி அலுவலர் தேர்வு, அதே மாதிரி லெக்சர் எக்ஸாம், இந்த மாதிரி எல்லா தேர்வுக்குமே தமிழ் தகுதி தேர்வை டிஆர்பி போர்டு கான்டாக்ட் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ ரீசெண்டா பிஜிடிஆர்பி எக்ஸாமை டிஆர்பி போர்டு கான்டாக்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டென்டேட்டிவ் ஆன்சர் கீ, அதுக்கப்புறமா ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாங்க. இப்போ ரீசெண்டாக தகுதி தேர்வுல கிட்டத்தட்ட 85,000 பேர் தகுதி பெறவில்லை, ஆனால் முதன்மை தாளில் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. இவங்க ஏன் தகுதி தேர்வில் பாஸ் பண்ணல அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நம்ம அகாடமிலையுமே தகுதி தேர்வு அதே மாதிரி மேஜர், இந்த ரெண்டையுமே பர்ஃபெக்டாக ஒரு டிசிப்ளின் கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணவங்க நல்ல மார்க் எடுத்து அடுத்து சிவி போக போகிறாங்க. ஆனால் தகுதி தேர்வு எனக்கு எல்லாமே தெரியும், நான் ஏற்கனவே டிஎன்பிசி குரூப் 4 படித்தேன், குரூப் 2 படித்தேன், நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நான் இத்தனை வருஷமா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தகுதி தேர்வை யாரெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருந்தாங்களோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை. ஏன்னா நம்ம கிட்ட படிச்சவங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் நம்ம சொல்கிற டெஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணல, அவங்களுமே பாஸ் பண்ணல. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா மேஜரில் நல்ல மார்க்கு, பட் தகுதி தேர்வில் எலிஜிபிளாக இருந்தால் மட்டும்தான் மேஜருடைய பேப்பர் வேல்யூஷனே போகும். அப்படி இருக்கும்போது நீங்கள் டெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணலாம், பிஓ எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணலாம், அதே மாதிரி நியமன தேர்வு, செகண்டரி கிரேட் டீச்சர் எக்ஸாம் அண்ட் பிடி அசிஸ்டன்ட் யூஜிடிஆர்பி, அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இதே தப்பை அடுத்து வரக்கூடிய எக்ஸாமில் நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய பேர் பண்ணுற தப்பே நம்ம இது படிச்சிருக்கோம், நமக்கு எல்லாமே தெரியும், நம்ம தான் எல்லாம் அப்படின்னு ஒரு தலக்கணத்தோட தெரிஞ்சதை கூட ரிவைஸ் பண்ணாமல் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணாமல் போகிறவங்க தான் பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ண மாட்டேங்க. ஆனால் நம்மக்கிட்ட படித்த நிறைய பேர் நம்ம கொடுத்த ப்ராப்பர் டெஸ்ட்டு, அதே மாதிரி டிசிப்ளினாக ஒரு கன்சிஸ்டன்சியோட இந்த டாபிக் எனக்கு தெரியும், பட் இருந்தாலுமே நீங்கள் வகைக்கூடிய டெஸ்ட்டை நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் எடுத்து அடுத்த கட்டமாக இப்போ சிவி போக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் மேபி இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிருக்கலாம், ஃபெயில் ஆகிருக்கலாம், இருந்தாலுமே அடுத்து டிஆர்பி நடத்தக்கூடிய எந்த தேர்வுக்கு நீங்கள் போட்டி போடுற மாதிரி இருந்தாலுமே தகுதி தேர்வுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி மெயின்ஸுக்குமே நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் படித்தா மட்டும் பத்தாது, அதே மாதிரி அப்ளை பண்ணால் மட்டும் வெற்றி பெற முடியாது. நீங்கள் அப்ளை பண்ணணும், படிக்கணும், ஒரு ப்ராப்பர் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஈஸியாக ஆசிரியர் தகுதி தேர்வாக இருக்கட்டும், நியமன தேர்வாக இருக்கட்டும், முதுகலை ஆசிரியர் தேர்வாக இருக்கட்டும், வட்டார கல்வி அலுவலர் தேர்வாக இருக்கட்டும், எந்த தேர்வாக இருந்தாலுமே வெற்றி பெற முடியும். ஏன்னா டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஒரு டாப்பிக்ல இருந்து எப்படி வினாக்கள் கேட்காங்க, அந்த டாப்பிக்ல நீங்க எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படின்னு உங்களுடைய பிளஸ் மைனஸ் எல்லாமே நீங்க அட்டன் பண்ணக்கூடிய டெஸ்ட் பேஜ் மட்டும்தான் உணர்த்தும். ஏன்னா நிறைய பேர் எனக்கு அது தெரியும், இது தெரியும், எனக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சீன் போட்டுட்டு இருப்பீங்க. உங்க சீனால பாத்தீங்கன்னா பாஸ் பண்ண முடியாது. உங்களுடைய அனுபவம் எல்லாமே மேபி இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணி ஒரு அரசு பள்ளியில் நீங்க பணியில் அமர்ந்தீங்க அப்படின்னா ஒரு வகுப்பறையை எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணணும், ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அதுதான் உங்களுக்கு ஒரு உதவுமே தவிர எக்ஸாம்ல பாஸ் பண்ணுவதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அனுபவம் உதவாது. எக்ஸாமை பொறுத்த மட்டும் உங்களுடைய தொடர் பயிற்சி முயற்சி மட்டும்தான் எக்ஸாம்ல பாஸ் பண்ண உதவும். ஓகே, ஸோ அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய அகாடமி சார்பாக டெட் எக்ஸாம், நியமன தேர்வு, முதுகலை ஆசிரியர் தேர்வு, வட்டார கல்வி அலுவலர் தேர்வு, இந்த மாதிரி பல்வேறு தேர்வுக்கு தகுதி தேர்வு, அதே மாதிரி மெயின்ஸ் சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே கான்டாக்ட் பண்ணுறோம்.
ஸோ நீங்கள் என்ன எக்ஸாமுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்களோ அது கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம். அதில் கான்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயிலோ அதை கேட்டு நீங்கள் ஜாயின் பண்ண பாருங்கள். நீங்கள் படிக்கும் போதும் ஒரு ப்ராப்பர் ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் ஈஸியாக அடுத்து வரக்கூடிய தேர்வில் நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியும். ஓகே, ஸோ வேறு யாரும் டவுட்னா கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். மேலும் தகவல் பெற சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இதை டிஆர்பி நடத்தக்கூடிய எக்ஸாமுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.